வணக்கம் மக்களே, நம்ம எங்க இருக்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் தாங்க லொகேட் பண்ணிக்கிறோம். பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். ஓகே, நம்ம என்ன இத்தனை லேகியம் வச்சிருக்கோம், இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்கோம்னு சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா. இப்போ வச்சிருக்கிற எல்லா மூலிகையும் ஆண்மை ரிலேட்டிவா இருக்கக்கூடிய மூலிகைகள். இது ஆண்மை மட்டுமா இல்லை, ஜென்ரலாகவும் நம்ம பயன்படுத்தலாம். ரிலேட்டட்னா எந்த மாதிரிங்கிறது? நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனைகள், குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், இரைப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், உள்ளுறுப்பு ஆர்கன் சம்பந்தமான பிரச்சனைகள், விதைப்பைதி சம்பந்தமான பிரச்சனைகள், ரத்தம் சர்க்குலேஷன் தடைப்படுது அப்படின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் எக்ஸட்ரா சொல்லிட்டு போயிடலாம். அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் அற்புதமாக பயன்படக்கூடிய மூலிகைகள் தான் எல்லாமே. இன்னைக்கு முக்கியமாக ஆண்மைக்காக இந்த மூலிகையிலேருந்து எப்படியெல்லாம் ஆண்மை குறிப்பிட சரி பண்ண போகிறோன்றதை பற்றி தான் பேச போகிறோம். கண்டிப்பாக சூப்பர். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நிறைய பேர் வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். பிரதர், இப்போ ஒரு டவுட்டுங்க, விந்தணுக்கள் முந்துதல் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஏதாவது சொல்யூஷன் வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக. இது உணவில் கேட்குறீங்களா இல்லை மருந்தில் கேட்குறீங்களா? உணவுகள்லையும் நம்ம சரி பண்ணிக்க முடியுங்களா? நிச்சயமாக முடியுமே. இப்போ விந்தணுக்கள் குறைபாடு அப்படின்ற போது அந்த விந்தணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குன்னா தோற்பு சுவைக்கு இருக்கு. அந்த காலத்துல வெத்தலை பாக்கு போடுவாங்க. வெத்தலை பாக்கு போட்ட யாரு நம்முடைய தாத்தாங்களுக்கெல்லாம் யாருக்குமே விந்தணுக்கள் குறைபாடே இல்லை. 7 குழந்தை 8 குழந்தைங்க டஜன் கணக்கில் பெற்றுப்பாங்க. அப்ப காரணம் என்னன்னா அந்த பாக்குல தோற்ப சுயம் இருக்கு. விந்தணுக்கள் குறைபாடு அந்த விந்து முந்துதலை சரி பண்ணக்கூடிய ஆற்றலும் அந்த சாதாரண பாக்குல இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல ஜாதிக்காயும் வச்சிருக்கோம், கடுக்காய் வச்சிருக்கோம், தாண்டிக்காய் வச்சிருக்கோம், எல்லாமே வச்சிருக்கோம். ஓகே, இதெல்லாம் வந்து துவர்ப்புக்காக வச்சிருக்கலாம். சாதாரண வாழைப்பூ சாப்பிடலாம், வெண்பூசணி சாப்பிடலாம், மஞ்சள் பூசணி சாப்பிடலாம். இது மாதிரி துவர்ப்பான சுவை உள்ள உணவுகளை நிறைய எடுக்கும்போது அந்த விந்து முந்துதலை சரி பண்ணிட முடியும், அந்த விந்தணு குறைபாடையும் சரி பண்ணிட முடியும். இன்னொன்று வந்து ரொம்ப இந்த ஆணுறுப்பு ரொம்ப லென்த்தாலின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் எப்படி? இது நிறைய பேர்கிட்ட இந்த லென்த்தா வளர முடியுமான்றது அப்படிலாம் ஒரு, அதாவது என் உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் வளர்ச்சி இருக்கும், அதுக்கு மேல வளர வைக்க முடியாது. எல்லாருமே ஆசைப்படுறது அதுக்கு மேல வளர வச்சிட முடியுமா? அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஆனா என் உடம்புக்கு ஏற்ற அளவு அந்த வளர்ச்சி இருக்கு. என் உடம்புக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி இருக்கிற அந்த ஆண் உறுப்பு சிறுத்து போயிருக்கு, தொங்கி போயிருக்கு, சுருங்கி போயிருக்கு, சிறுத்து ஸ்ட்ரென்த் இல்லாம டெம்பர் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி வரும்? நிறைய கைப்பழங்கள் செஞ்சா வரும், போதை பழக்கங்கள் பயன்படுத்தா வரும், வயது மூத்தவர்களோட தாம்பத்தியத்தில் ஈடுபட்டா வரும், இல்ல நோய்வாய்ப்பட்டு எதுக்காக மாத்திரை மருந்துகள் கண்டினியூவா கிரானிக் டிசீஸா இருந்து எடுத்துருந்தா அதுக்கு வரும். அதை சரி பண்றதுக்கு இயல்பான நிலை கொண்டு வரதுக்கு நம்ம கிட்ட மருந்து இருக்கு. அது என்னென்ன சாப்பிடணுங்க? அது பாத்தீங்கன்னா இந்த ஆயிலை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணணும். காலை இரவு ஆண்குறியில் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அந்த விதைக்கொட்டில் தொடர்ந்து யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த லேகியம் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த தசை நார்கள், நரம்பு நாளங்கள் எல்லாமே வந்து விரிவடையும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகுது? இது ஆண்குறி மேலே தைக்கிறது வெளிப்பூச்சிக்கு, இது உள்ளுக்குள்ள சாப்பிடுறது. வெளிப்பூச்சிக்கு பேசும்போது வெளிப்பூச்சிக்கு பூசும்போது அந்த ஆண்குறிக்குள்ள இருக்க நரம்பு நாளங்கள், தசை நார்கள் எல்லாம் தளர்ந்து கொஞ்சம் விரிவடை செஞ்சு ரத்த சர்க்குலேஷனை சரி பண்ணும், அந்த ஆண்குறி வளர்ச்சிக்கு இது உதவி செய்யும். இது உள்ளுக்குள்ள சாப்பிடும் போது என்ன ஆகும்னா அந்த நரம்பு நாளங்களுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும், உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை கொடுக்கும், சக்தியை கொடுக்கும், தசை நார்களை விரிவடை செய்யும். அதே மாதிரி அந்த இடத்துக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை கொடுத்து உடல் குளிர்ச்சியை பண்ணி பித்தத்தை சரி பண்ணி மூலாதார சூட்டை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த லேகியம். இது உருண்டை. இது காலையில் ஒன்று நைட் ஒன்று இப்படி சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், சாப்பிடலாம், சாக்லேட் மாதிரி வச்சுக்கலாம், கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கும். இது காலையில் ஒன்று நைட் ஒன்று சப்பி சாப்பிடும்போது என்ன ஆகுனா, ஐயா போன உடனே விந்து வெளியே வந்துடுது, ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு விந்து சீக்கிரமாக வெளியே வராது. இதை சாப்பிட்டேதாக்கா விந்து பையில் ஊடுற அந்த விந்துக்கு அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும், மொட்டலிட்டி பிரச்சனைகள் சரியாகும், மில்லியன் கணக்கில் விந்தணுக்கள் உற்பத்தியாகும், அந்த விதை பகுதி குளிர்ச்சியாக்கும். சூடாக தான் சீக்கிரமா விந்து வந்துடுது, குளிர்ச்சியா இருந்தா சீக்கிரமா வெளியே வராதுல்ல. அது மாதிரி அப்போ அந்த மூலாதாரத்தை சூடு பண்ணி, மூலாதார சூடு இருக்குல்ல அது சரி பண்ணி, பித்தத்தை சரி பண்ணி, ஆண்குறியை எழுச்சி தன்மை கொடுத்து, விந்தணுக்கள் உற்பத்தியை அதிகப்படுத்தி, டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணி, அந்த எண்ணமே இல்லை, அந்த செக்ஸ்ன்ற ஃபீலே வரமானது, தாமதின்ற ஃபீலே வரமானது, அந்த எண்ணமே வரமானது, அந்த தாட்டே வரமானதுன்றாங்களே, அதை வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து இந்த ஆண்மை உருண்டை. ஓகே, இது எத்தனை எடுத்துக்கணுங்க ஒரு நாளைக்கு? காலையில் ஒன்று நைட் ஒன்று. காலையில் ஒன்று நைட் ஒன்று. இனிப்பா துவர்ப்பா இருக்குல்ல, இதே தான் அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதுதான். கண்டிப்பாக ஒரு சத்துமா உருண்டை எப்படி சாப்பிட்டு இருக்குமோ அந்த மாதிரி இது ஆண்மைக்கான மூலிகை எல்லாம் அடங்கி இருக்கிறதுனால
இது எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். நரம்பு தளர்ச்சி சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும், நல்ல தாட்டை வர வைக்கும், மூளை சுறுசுறுப்பாக இயங்கும், நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கலாம். கண்டிப்பாக பிரதர். இப்போ இன்னொரு இதுங்க, பவுடர் வச்சுருக்கீங்களா? அது என்னங்க? இந்த பவுடர் எதுக்குன்னா காலையில் ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன். சரிங்க. எல்லாமே டீ காபி சாப்பிட்டு பழகிட்டீங்க, எல்லாமே பழகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பதிலாக பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு தேவையான நாட்டு சக்கரை போட்டு கலந்து குடிச்சோம்னு குதிரைக்கு ஒத்த வேகம் நமக்கு அந்த ஸ்ட்ரென்த்தாக கிடைக்கும். குதிரைக்கு என்ன ஹார்ஸ் பவர் இருக்கு, அது மாதிரி பவர் நமக்கு வரும். எப்படி வரும்னா அந்த அளவுக்கு உணர்ச்சியும் வரும், எழுச்சியும் வரும், அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். ஆண்மைன்ற அந்த நினைவு அதிகமாச்சு. அப்பா நான் ஒரு ஆம்பல்டா, முறுக்கேது உடம்பு, சூப்பராக இருக்கு, நல்லா எனர்ஜியாக இருக்குடா, ஓகே நான் நல்லா உணர்றேன், இந்த நேரத்தில் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு, இப்போ நான் ஒரு முழு ஆண்மகனாக இருக்குடா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாகவே ஆண்மை குறைபாடு வந்துட்டாக்க ரொம்ப தளர்ந்து போயிருப்பாங்க. கூட வாழ்க்கையை வெறுத்துருச்சு, இன்னுமே இல்லை, நான் எதுக்கு தான் பிறந்தணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறவங்க இருக்காங்களா. இது சாப்பிட்டா அந்த ஃபீல் எல்லாம் சரியாயிடும், இந்த எனர்ஜி வரும், அந்த வேகம் வரும். அப்படி இருக்கும்போது அந்த குறைபாடெல்லாம் சரியாயிடும். இது ஆண்மை குறைபாட்டை சரி பண்ணும், நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணும், மூளை புத்துணர்ச்சியாக இருக்கும், விந்தணுக்கள் உற்பத்தி அதிகப்படுத்தும், டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணும், கனவுல தூங்கும்போது வெளியே போகுது விந்துன்றவங்களுக்கு சரி பண்ணிடும், அந்த விந்து பையை சரி பண்ணும். அதே மாதிரி அந்த ஆண்குறி இருக்குல்ல, அந்த அந்த இடத்துல இருக்கிற நரம்பு நலங்களை சரி பண்ணும், வீரியமாக கொடுக்கும். ஒரு குதிரை மாதிரி சரி வரும்னா பார்த்துங்களேன், இது சாப்பிடும்போது ஒரு குதிரை வேக வரும்னா பார்த்துங்களேன், அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த சூர்ணம். கண்டிப்பாங்க. இது எப்படி சாப்பிடுவாங்க? பாலில் கலந்து காலைல ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் பாலில் சாப்பிடலாம். சாப்பிட்ட பின்னாடி சரிங்க. இதெல்லாம் வந்து இந்த காயெல்லாம் அரைச்சி இதில் பவுடர் பண்ணி போட்டு, இந்த மூலிகைகள் இல்லாமல் எண்ணற்ற மூலிகைகள் இருக்கு, அதெல்லாம் அரைச்சி போட்டுருக்கு தான் இந்த மூலிகைகள். இது படித்த பட்டதாரி மருத்துவர் மூலமாக, பாரம்பரிய வைத்தியர் மூலமாக நம்ம செய்கிற மருந்துகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். இது தொடர்ந்து நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாங்க. இது பெண்களுக்கும் சூட் ஆகுங்களா இல்லை? ரொம்ப அருமையான கேள்விங்க. இது பெண்களும் எடுத்துக்கலாம். பெண்கள் எடுத்தால் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி சம்மந்தமான பிரச்சனை இருந்தாவோ, அசதி சோர்வு டயர்ட்னஸ் இருந்தாவோ, சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகி எனர்ஜியாக இருக்கும், மூளை சுறுசுறுப்பாக இருக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இது ஜென்ரல் ஹெல்த்துக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாங்க. பிசிஓடி பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு தனி மருந்துகள் இருக்குது. அவங்க கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி இருக்கா, நார்க்கட்டி இருக்கா, இல்லை டியூப்பில் அடைப்பு இருக்கா, கருமுட்டை வளர்ச்சி இருக்கா இல்லையா, கருமுட்டை வெடிக்குதா இல்லையா, கர்ப்பப்பை இறங்கி இருக்கா, இல்லை பல்கி யூட்ரஸாக இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாடியை பிடிச்சி ஒரு சில மருந்துகள் மாற்றி கொடுக்கும்போது நிச்சயமாக சரி பண்ணிட முடியும். இந்த காலத்துலேயும் நாடி வைத்தியம் பார்க்குறாங்க. 100% சித்த மருத்துவம் ஆயுர்வேதா அப்படின்னாவே நாடி பிடிச்சி பார்த்து நம்முடைய முன்னோர்கள் வைத்தியம் பார்த்தாங்க, இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பருங்க பிரதர். இப்போ ரொம்பவே குறைஞ்சி வந்துட்டாங்க இல்லைங்களா? குறைஞ்சி வந்துட்டாங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாடி எப்படி பிடிக்கிறது, வாதம்னா என்ன, பித்தம்னா என்ன, சிலோத்தம்னா என்ன, வாதம் எந்த மாத்திரை அளவு துடிக்கும், பித்தம் எந்த மாத்திரை அளவு துடிக்கும், சிலோத்தமம் எந்த மாத்திரை அளவு துடிக்கும், மாறி மாறி துடிச்சாக்க என்னென்ன பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி கண்ணில் எப்படி நோய்கள் பார்க்கலாம், நாக்கில் எப்படி நோய்கள் பார்க்கலாம், விரல்களில் எப்படி நோய்கள் பார்க்கலாம், யூரினில் எப்படி நோய்கள் பார்க்கலாம், மலத்தில் எப்படி நோய்கள் பார்க்கலாம், அப்புறமா தொட்டு எப்படி நோய்கள் பார்க்கலாம் அப்படின்றத உணர்ந்து நம்முடைய முன்னோர்கள் செயல்பட்டாங்க. அப்படி நீங்க சொன்ன மாதிரி குறைஞ்சி வந்துருச்சு. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆர்வம் தான் கற்றுக்கலாம். கண்டிப்பாக. சூப்பருங்க பிரதர். இதெல்லாம் எப்படி நம்ம ஆர்டர் பண்ணுறதுங்க? நான் சொன்னது எல்லாமே ஆர்டர் பண்ணணும்னு ஒன்றும் இல்லைங்க. சரிங்க. ஆண்மை குறைபாடை சரி பண்ணுறதுக்கு இயற்கையான வாழ்வியல் முறை, உணவியல் முறை இருக்குது, அது சரி பண்ணிக்கலாம். நம்முடைய உணவுல பேலன்ஸ் சரிவிகித உணவு எடுத்தாவே போதும். இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாவே இந்த ஆண்மை குறைபாடு சரியாயிரும். சாதாரணமாக நான் சொன்ன பாக்கில் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி தோற்பான சுவைகள் எடுத்தாவே உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும், அந்த விந்தணுக்கள் குறைபாடு சரியாகும், ஆண்மை குறைபாடு சரியாயிடும். நல்ல மனநிலைமை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கெக்க பக்கம் சிரிக்கணும், லைஃபை என்ஜாய் பண்ணணும், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தாவே போதுங்க. இப்போ சொல்லுங்க, ஆண்மை குறைபாடு வருமா வராது? அப்படின்னு தான் வராது. இப்போ 90% யாருமே எடுத்துக்கிறது. ஆமா, அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க, அது எதில் இருக்கு, எந்த உணவுல இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அப்படி ஆயிப்போச்சு. ஒருவேளை இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கீழே போகிற நம்பர் கால் பண்ணாக்க படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக இந்த மருந்துகளையும் உணவியல் முறை, வாழ்வியல் முறை, அவங்களுடைய உணவில் சரிவித உணவு கொடுத்து கண்டிப்பாகவே படிப்படியாக சரி பண்ணிட முடியும். ஆனால் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க பிரதர், என்னன்னா இந்த மருந்து எடுத்தால் எவ்வளோ நாளில் சரியாகும்? ஆமாம் பிரதர், ஆக்சுவலாக நீங்கள் இதை பயன்படுத்தினா எத்தனை நாளில் நமக்கு வந்து அதை தீர்வு கிடைக்கும்? இப்போ நீங்களே கேட்டீங்க பாருங்க. அது மாதிரி இந்த மருந்து எடுத்தால் ஒரு சில வாரங்களே எக்ஸலண்டான ரிசல்ட் இருக்கும், ஒரு சில வாரத்தில் எக்ஸலண்டான ரிசல்ட் வரும். அதாவது உடம்பு உஷ்ணமா இருக்கு அப்படின்னா உடம்பு உஷ்ணமெல்லாம் குறைஞ்சிரும், அந்த எண்ணமே வரல, தாட்டே வரல, இந்த எனர்ஜி இல்லாம அப்படியே ஃபீல் பண்றேன், அப்படியே ரொம்ப சோர்வா ஃபீல் பண்றோம், எனர்ஜி ஒரு சில வாரங்களே கிடைச்சிரும். ஒரு சில மாதங்கள்லயே நான் சொன்ன இந்த உணவியல் முறை, வாழ்வியல் முறையோட இந்த மருந்துகள் எடுத்தா அந்த பிரச்சனையே சரியாயிடும், அந்த ஆண்மை குறைபாடு சரியாயிடும் பிரதர். திரும்பி வராது. வராம இருக்குன்னா
பர்மனெண்ட்டாக சரியாயிடும். திருப்பியும் பர்மனெண்ட்டாக வரக்கூடாதுன்னா உணவு முறையை சரி பண்ணும், வாழ்வியல் முறையை சரி பண்ணும். ஏங்க நான் சாப்பிட்ற 6 சுவை உணவு தான் சாப்பிட சொல்கிறேன். கண்டிப்பாக அதை சாப்பிட்டா எந்த நோயும் வராது. இந்த நோய் மட்டும் இல்லை, எந்த நோயும் வராதுன்னு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உண்ணும் உணவே மருந்துங்க. நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அப்படி தான் நம்ம உடம்பும் செயல்படும். ஸோ அதுக்காக இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா இதை கொண்டு நீங்கள் தீர்வு கொண்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்வியல் முறையை உணவு முறையை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்க பிரதர், நம்ம கிளினிக் எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்க. நம்ம கிளினிக் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரிலேருந்து சென்னை போகிற பைபாஸில் 12 கிலோமீட்டர் கந்திகுப்புன்ற இடத்துல இருக்குது. கீழே போகிற நம்பர் கால் பண்ணாங்க, டாக்டரோட பேசலாம். ஸ்டாப் எடுப்பாங்க, அவங்க டாக்டர் கிட்ட சொன்னால் டாக்டர் பேசுவாங்க, இல்லை பாரம்பரிய வைத்தியர்கள் பேசுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து சரி பண்ணிக்கலாம். சரி, நம்ம கிளினிக்கோட பேர் சொல்லிடுங்க. ஏஞ்சல் கிளினிக். ஏஞ்சல் கிளினிக். ஓகே, நம்ம கிளினிக் எத்தனை வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குங்க? 12 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, எத்தனை கஸ்டமர் ஹாப்பி கஸ்டமர் இருக்காங்க? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம பிரான்ச் நிறைய இடத்துல இருக்கு. அங்கே எல்லாமே படித்த பட்டதாரி மருத்துவர்கள் இருக்காங்க, அவரை பாரம்பரிய வைத்தியர்கள் 2 பேர் இணைஞ்சு செய்வாங்க. அங்கே நிறைய இடத்துல மருந்துகள் பாரம்பரிய மூலிகைகள் வைத்தியர்கள் மூலமா நிறைய மூலிகைகளை கலெக்ட் பண்ணி மருந்துகளும் செய்கிறோம். அப்படின்ற போது அப்படி இவ்வளோ பேர் தான் அவ்வளோ பேர் தான் சொன்னேன். 12 வருஷத்துல எவ்வளோ இருக்கலாம், அது கணக்கில் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்மகிட்ட குணமடைந்த பேஷண்ட்ஸ்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? இது ஒரு அற்புதமான கேள்விங்க. அதாவது நம்முடைய பிரான்ச் நிறைய இடத்துல இருக்குது. அங்கெல்லாம் படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக பாரம்பரிய வைத்தியர்களும் இணைந்து செய்கிறாங்க. நிறைய மூலிகைகள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல வந்து கலெக்ட் பண்ணி நம்ம இயற்கையான முறையில் பார்த்தீங்கன்னாக்கா சித்த வைத்திய முறைப்படி, ஆயுர்வேத வைத்திய முறைப்படி நிறைய மருந்துகள் செஞ்சுட்டு வரோம். அதனால் பேஷண்ட் குணமானாங்க அப்படின்றது இவ்வளோ பேர் அவ்வளோ பேரும் சொல்லலாம் முடியாது. வர்றவங்க இங்கே மட்டும் இல்லைங்க, சித்த ஆயுர்வேதா டாக்டர்கிட்ட இல்லை பாரம்பரிய வைத்தியர்கிட்ட தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எல்லா நோயாளி குணமாவாங்க. இப்போ சொல்லுங்க எவ்வளோ பேர்னு கணக்கு சொல்கிறேன் நான். கண்டிப்பாக அது நிறைய பேர் இருப்பாங்க. பிரதர், இன்னொரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். கண்டிப்பாக இது வந்து FSSAI அப்ரூவ்டு ப்ராடக்டான்னு கேட்பாங்க நிறைய பேர். ஆனால் ஃபுட் ப்ராடக்டாக போச்சல்ல, அது இருக்கான்னு கேட்பாங்க. இப்போது ரொம்ப அற்புதமான ஒரு கேள்விங்க. நான் ஒரு முருங்கை விதையை சாப்பிட சொல்கிறேன். சரிங்க. இந்த முருங்கை விதைக்கு நீங்கள் கேட்டு சாப்பிடுவீங்களா, இல்லை இது முருங்கை விதை ஒன்றும் சைடு எஃபெக்ட் இல்லை நார்மலாக சாப்பிடுவீங்களா? முருங்கை விதையில் எந்த சைடு எஃபெக்ட் இருக்குது? அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா முருங்கை விதை இருக்குது. இது நெரிஞ்சல். நெரிஞ்சல் குடிநீரை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. சாதாரணமாக யூரினரி சம்மந்தமான பிரச்சனை, ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு, கிட்னியில் கல்லுக்கிறவங்களுக்கு இது காலங்காலமாக வச்சு குடிக்கிறது தான். அங்கே பாருங்க நெல்லி இருக்கு, அங்கே பாருங்க ஜாதிக்காய் இருக்கு. ஜாதி காய் போட்டு நம்ம சாப்பிட்டவர் தான். கடுக்காய் மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு, குடல் புண்ணு ஆத்துறதுக்கு. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தேற்றான் கொட்டை, தேராத உடம்பு. அதாவது உடம்பே தேராமல் இருக்குது, ஆண்மை குறைபாடு வரும், உடம்பு உஷ்ணமாக இருக்கும், பித்தம் அதிகமாக இருக்கும். இதை சரி பண்ணுறது சாதாரண தேற்றான் கொட்டை. இதெல்லாம் சாதாரணமாக நாட்டு மருந்துகளில் உயர்தரமாக கம்பெனியில் செஞ்சு அவங்க லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிற மருந்துகளே இருக்குது. நம்மளை கேட்கணும் இல்லை, ஒரு சித்தா கிளினிக் போனாக்க டாக்டர் உட்காந்து இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் இந்த முறைப்படி இந்த காம்பினேஷன் உள்ள மருந்துகள் கேட்டால் இதை விட அதிகமான மருந்துகள் வச்சுருப்பாங்க. அவங்க கொடுத்து சரி பண்ணிவிடுவாங்க. இப்போ சொல்லுங்கள் என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக சித்தாக்கே போய் இயற்கை மருத்துவமே நாடி இருக்கிறது கண்டிப்பாக அது பெஸ்ட்டு, ரொம்ப ஆரோக்கியமானது தான். இந்த மருந்துகள்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் தாராளமாக. இல்லை ஃபோன் கால் ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது யூஸ்ஃபுல்லான வீடியோ பண்ணாலும் சொல்லி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.